உயிரடையும் உடல். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள். ரோமர் 8, 10, 11, 12, 13. விசுவாசிக்கிறவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று இயேசுநாதர் விண்ணுலகு செல்லும் முன்பு நம்பிக்கை கொடுத்தார். ஆகவே இன்று வாழும் விசுவாசிகளில் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் உயிரற்ற எலும்புகளை கர்த்தருடைய ஆவி மகா பெரிய சேனையாக எழுப்பச் செய்தது போன்று நமது வாழ்வில் நடைபெறும் போன்ற சாவுக்கு நேராக செல்லும் வாழ்வை பரிசுத்த ஆவியர் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியோடு வாழ வழிநடத்துவார். ரோம் திருச்சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிற போது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தீமையை செய்து சாவுக்கு நேராக நடந்து நித்திய நரகத்தை நோக்கி பயணிக்கின்றார்கள். அதே நேரம் ஆவியின்படி நடக்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறார்கள். உயிரடையும் உடல் சென்று சேருமிடம் நித்திய நகரமா, நித்திய ஜீவனா, மரண வாழ்வின் நிறைவு அல்ல, நிறைவில்லா வாழ்வின் துவக்கம். உலகத்தில் உடலின் அழிவில்லா நித்தியத்தில் அழகிய உடலோடு தொடர்ந்திட தருணமாதல் வேண்டும். உலகில் இல்லாமல் ஆகும் அனுபவம் இறை வீட்டில் செல்லும்.